அமர்சன் ஃபேமிலிஸ். அப்போ ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு. அப்போ இப்போ ஸ்கூல் போனதுலேருந்து ரொம்ப குட் பாயாக மாறிட்டேன். அப்போ ஆமாம் நினச்சலாம். ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க, ட்ரெஸ்ஸை மாற்றினாங்க, ரெஸ்ட் ரூம் போனாங்க, சாப்பாடு போட சொல்லி சாப்பிட்டாப்புல. சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அப்புக்கு வந்து ஈவினிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் வீடியோ. ஒரு ஆள் வந்து என் மேலே கோபமாக வந்து சாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏதாவது இதில் கதவை கட்டி பிடிச்சி நிற்கிற நிலைய. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறானாமா. இவர் கேட்குறது குழந்தைக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுக்குறானாமா. அதான் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புக்கு வந்து என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த சைடு வந்து உளுந்து கஞ்சி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புக்கு வந்து உளுந்து கஞ்சி பாயாசம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவனுக்கு வந்து இந்த லிக்யூட் ஐட்டம் அது சாப்பிட்றனாடி அவனுக்கு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு எனக்கு சந்தைக்கு போயிட்டு வந்த சோளம் வந்து 2 மிச்சமாயிடுச்சு. அந்த 2 சோளம் வந்து இந்த சைடு வச்சு ப்ரெஷர் போய்கிட்டு இருக்கேங்க. இந்த உளுந்து கஞ்சி வந்து நான் எப்படி நான் செய்கிறேன்னா, இதுக்கு நான் எதுமா தூக்க முடியாதுமா, வீடியோ எடுத்துகிட்டு தூக்குறேன். அப்புக்கு வந்து தூக்கி இதை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்டுவாமா. உளுந்து கஞ்சினா உளுந்து கஞ்சிக்குன்னு நான் வந்து மாவு அரைச்சி ரெடி பண்ணலை. டிஃபனுக்கு மாவு அரைப்போம் பாருங்க. அதில் வந்து இந்த உளுந்தும் வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சு அதை ஃபஸ்ட்டு ஷிஃப்டாகவும், செகண்ட் வந்து அரிசி வந்து செகண்ட் ஷிஃப்டாக இருப்பேன். அந்த அரைச்ச உளுந்துல வந்து 2 கரண்டி வந்து உளுந்து அள்ளி வச்சிருவேன். அப்புறம் வந்து அரிசியில் வந்து 1 கரண்டி அரிசி. இந்த மெஷர்மெண்ட் தான். இதில் வந்து ஒரு 1.5 செம்பு தண்ணி அளவு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கிளக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஒரு லிக்யூட் பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் பால், ஏலக்காய், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்கையில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். அவனுக்கு வந்து கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி பொருட்கள் வந்து வீட்டில் செஞ்சு கடை ஐட்டம், இந்த குர்குரி அப்புறம் என்ன பிஸ்கெட் இந்த ஐட்டம்னா கொடுக்காம ஃப்ரூட்ஸு ப்ளஸ் வந்து வீட்டில் செய்கிறத வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏங்க அமைதியாகவே இருக்கீங்க? வேற இன்னுமா கோவம்? குழந்தைக்கு காரணமே நான் தான். ஆனால் என்னை விட குழந்தை முக்கியம் உனக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து அந்த சிறப்பு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வந்து அதில் வந்து திருப்தி கிடையாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சஞ்சனா வந்து 4:30க்கு தான் வருவா. தம்பி வந்து 4 மணிக்குனா வீட்டுக்கு வந்துடுவான். 3:20க்கு முடியும். நாங்கள் அங்கேருந்து வரதுக்கு வீட்டுக்கு வர 4 மணி ஆயிரும். சஞ்சனா வர கேப்பில் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா அவளும் வந்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கலக்குங்களேங்க. இது கூட நான் சொல்லி தரணும். உளுந்து கஞ்சி வந்து சாப்பிட்ருக்கீங்களா? உளுந்து கஞ்சி பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து எங்க அம்மா வந்து சின்ன வயசுல வந்து எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்பெல்லாம் ஆட்டாங்கல் தானே, ஆட்டாங்கல்ல மாவு ஆட்டுவாங்களா. அதுனா நம்ம கிராமத்துலனா அடிக்கடினா டிஃபனே கிடையாது. ஏதாவது ஒரு விசேஷம், தீபாவளி, பொங்கல் இல்லை முக்கியமான 4 நாள் தான் டிஃபன், இட்லி தோசையே வீட்டில் ரெடி ஆகும். அப்பையில எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி உளுந்து கஞ்சி அந்த மாவு ஆட்டையில எங்கள் அம்மா ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் திரும்ப இதை எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டு நான் இதவே ரெடி பண்ணி கொடுப்பேன். எங்கள் அம்மா வந்து நிறைய கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. வெந்தய கஞ்சி, உளுந்து கஞ்சி, அப்புறம் பாசிப்பருப்பு கஞ்சி, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே நானும் பிள்ளைங்களுக்கு அதுவே செஞ்சு கொடுக்கறது. ஏங்க கொஞ்சம் கலக்குங்க. ஆமாம், இதை வந்து கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். போன டைம் செய்யலை, போன வாரம் செய்யலை, அப்படிதான் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சி போச்சு. அதனால கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்து செய்கிறேன். போன டைம் கொஞ்சம் லேசான பாத்திரத்தில் செஞ்சேன், அடி பிடிச்சிருச்சு. நீங்கள் ஏதாவது பேசுவீங்களா மாட்டீங்களா? சொல்லு. ஏன் வீடியோவில் பேசுங்க, என்னைகிட்ட பேசாதீங்க. வீடியோவில் பேசுங்க. உங்களுக்கே தெரியல, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனானு பாருங்க. நல்ல ஒரு கெட்டி ஆயிடுச்சு. அரிசி மாவு மாதிரி உளுந்தே போடலையோ? உளுந்துதான் ஜாஸ்தியா போட்டேன். மணக்கவே இல்லை. அதான் எனக்கும் தெரியல. இன்னும் வேகலை போல. இன்னும் ஸ்மெல் விடாது. உளுந்து ஸ்மெல் நல்லாவே ஹெவியாக அடிக்கும். அப்புறம் வந்து எல்லாரும் ஊர்லேயும் மழை பெய்யுதா. கோயம்புத்தூர்ல வந்து 2 நாளாக வந்து நல்ல மோடமாக இருந்துச்சு. அதுவும் தூரல் விழுந்துட்டே இருந்துச்சு. துணியை காய போடுறது, தூத்த விழுகிறது, உள்ள தூக்கி போடுறது. சரி பிடிங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிடிங்க. வெந்துருச்சு இல்லை, நான் சக்கரை வெல்லம் சேர்த்துக்கிறேன்.
இருமா இருமா. இதுல வந்து நான் வெல்லம் வந்து போடல, வெல்லம் கொஞ்சம் நச்சு போடணும். சரி, வெல்லம் இருக்குதா, நான் என்ன கரும் சக்கரை சேர்த்துக்கிறேன். ஏன் தங்கம்? கரும் சக்கரை போட்டீங்கன்னா இப்ப கலரே வேற ஆயிருமே, டார்க்கா இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்ல கரும் சக்கரை, தூசி இல்லாத கரும் சக்கரை. அதனாலதான் இதை வந்து அதாவது காய்ச்சாம அப்படியே டைரக்டாவே சேர்த்துட்டேன். ரொம்ப கட்டியாயிடுச்சு. பால் ஊத்துவோம்ல, இவருக்காக தான் அதுவும் நான் தேங்காய் பால் சேர்க்கிறேன். இல்லைன்னா தேங்காய் துருவி போடுவேன். இவருக்கு வந்து பசும்பால் ஊத்தாத எனக்கு பிடிக்காது. பசுமால் இல்ல, பாக்கெட் பால். பாக்கெட் பாலும் ஊத்தாத எனக்கு பிடிக்காது. தேங்காய் பால் மட்டும் ஊத்து. என்னது காஞ்சி போச்சா? ஐயே ஆத்தாடி காஞ்சி போச்சே. என்ன உங்க அம்மா இப்படி செய்யறாங்க? நல்லா இருக்காதே. நல்லா இருக்குமா அம்மா செய்யறது? சொல்ல போ, சூப்பரா இருக்கும் சொல்லு. சூப்பரா. என்னது? நல்லா இருக்காது. அவங்க அம்மா செஞ்சா நல்லா இருக்குமா? ஏ ஆட்டி கொண்டு வா. என்னடி இது பாயாசம் மாதிரி ஆக்கிவிட்ட? உளுந்தங்கஞ்சி கலரே இல்லையடி. அது கொஞ்சம் சக்கரை போடுவோம், வெள்ளை கலரு, லைட்டா கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் கலக்குங்க போன வச்சுட்டு. நான் போய் ஏலக்காய் லைட்டா நச்சுக்கிறேன். இவனை வச்சுக்கிட்டு எப்படி கலக்குறதுனா? இறக்கி விடுங்க. இனியே கொஞ்சம் இறங்குமா. அப்பா 2 நிமிஷம் கலக்கி விடும், அடி பிடிச்சிடும். ஸோ ஓகே, எந்த சமையலாக இருந்தாலும் நம்ம கை வைக்கல அப்படின்னா செட் ஆகாது. அதனால நம்ம வச்சாதான் அது வந்து உருப்படியா வரும். ஏ கட்டி ஆகி போச்சுடி. இவ்வளவு கட்டியா இருக்கக்கூடாதுடி. பால் ஊத்துவேன், நீ கலக்குங்க வேமா. எப்ப பார்த்தாலும் கின்றதே நமக்கு வேலையா போச்சு. பிடிக்குதுடி வாடியே. இதுல வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து கல்லுல நச்சு இதுல சேர்த்துக்கிறேன். கலக்குங்க கலக்குங்க வேமா. டேஸ்ட் பத்திரா? டேஸ்ட் நல்லா இருக்கு. தள்ளுங்க. இது வந்து காய்ச்சி பால் ஊத்தாடி குடிக்க முடியாது. இவருக்கு இல்ல, இவருக்கு இல்ல, எங்களுக்கு குழந்தைக்கு. இது வந்து ஒரு டம்ளர் தேங்காய் பால், தேங்காய் துருவி தான் போடுவேன். தேங்காய் துருவி போட்டுட்டு பிளஸ் பால் மிக்ஸ் பண்ணிப்பேன். இவருக்கு வந்து தேங்காய் வந்து சாப்பிட்றனாடி அந்த வாயில ஒட்டுது அப்படிங்கிறதுக்காக பாலாவே எடுத்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கலக்குங்க. கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சா? நீ தான் லூஸ் ஆயிருக்க. எங்கடி லூஸ் ஆகுது? இந்த பால் ஊத்துமா என்ன? பால் ஊத்தாது. அன்னைக்கு ஊத்துனியா பால்? நல்லா இருக்காடி பால் ஊத்துனா. அது எப்படிதானோ சாப்பிடல சாப்பிட்டுக்கிறீங்க, கண்ணுல பார்த்தோன்னு வேணாம்னு சொல்றது. இதுக்காக தான் இவர் வந்து சமைக்க. இவருக்கு நெய்யே பிடிக்காது. ஆனா நான் சில விஷயங்கள் பிரியாணி எல்லாம் செய்யல, நெய் சேர்த்துருவேன். ஆனா இவர்கிட்ட வந்து நெய் சேர்க்கலன்னு சொல்லுவேன். ஆனா டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவாரு. கம்மியா இருக்கு. போடு போடு, இனி போடு. ஒயிட் சக்கரை போட்டு கொஞ்சம். அதே போடாதீ, கலர் கருப்பட்டி காப்பி மாதிரி ஆகி போகுது. சஞ்சனா வராலும் பாருங்க. டீ பண்ணியாச்சு. ஏண்டா ஏண்டா அப்பா விழுந்து பாரு. டேய் ஏண்டா எட்டி பார்க்க கூடாது? புரியல. நான் விழுக மாட்டேன்டா, நான் விழுகாம எட்டி பார்ப்பேன்டா. அப்படியே நைஸா அங்கிட்டு கரும்பு சக்கரையை போட்டுட்டு இருக்குது. அப்படியே நான் நைஸா அங்கிட்டு பாலை ஊத்திட்டேன். ஐயோ லூசு. அன்னைக்கு நிஜமாவே நான் எப்பவுமே உங்களுக்கு செஞ்சுதாங்க கொடுக்குறேன். உங்களுக்கு அது பிடிக்குது, நீங்க கண்ணுல பார்க்க உங்களுக்கு பிடிக்குதுல. நான் இதுல பச்சை பாலையா ஊத்துறேன். சொல்லுங்க இப்ப எப்படி கரெக்ட் அளவு வந்துருச்சா? அதனால கரெக்டா அளவு வந்து ஒரு டம்ளர்ல பால், ஒரு டம்ளர்ல தேங்காய் பால் போதும். ஓகே, ஆஃப் பண்ணிடுவோமா? போட்டு கிண்டிட்டே இருப்போம் போல. எங்க உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ யாருமே இந்த கலர்ல உளுந்தங்கஞ்சி உங்க வீட்டில் செஞ்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஒருவேளை இந்த கலர்ல நீங்க உளுந்தங்கஞ்சி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க. இனிப்பு இருக்கான்னு பாத்துக்க. ஏதோ கோதுமை மாவு கலக்கின மாதிரி இருக்கு. ஆசமா இருக்குமே உனக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு.
அப்போ என்ன உங்க அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? ஆ நாக்கு வெளியில தொங்குதடா டேஸ்டா. என் மகன் சாப்பிட்றத ரசிக்கிறேன். எனக்கு எங்கடி மகன் வந்துக்கிட்டோம். 5 minutes வெயிட் பண்ண மாட்டீங்களா? மணி 4:45 ஆச்சு. இப்போ வந்துடும் 5 நிமிஷத்துல. சஞ்சனாவுக்கு வந்து ஆஃப் டே மெசேஜ் வந்திருக்கு, நாளைக்கு ஒர்க்கிங் டே இருக்குன்னு. அதுவும் இல்லாம சஞ்சனா வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் ஸ்கூல்ல நடக்கிறது அப்டேட் பண்றதுக்குள்ளேயே எங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். அதுதான் கொஞ்சம் வீக். அவ வந்து அதான் சொல்லுவா, ஒரு எப்படி சொல்றது, அம்மோ இப்படிமா ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்மா இல்லை கிளாஸ்மா ஒரு ஸ்கூல்மான்னு சொல்லுவா. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா தெரிஞ்சாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற மாட்டேன். அப்படியா ஒரு ரியாக்ஷனோட நம்மளும் திரும்ப அவளுக்கு ரிப்ளை கொடுத்துறது. ஏன்னா அவளுக்கு 4 மணிக்கு ஸ்கூல் முடிகிற நாடி எங்களுக்கு அப்பவே அப்டேட் ஆயிரும். ஆனா அவ வேன லேட் நாடி அவ லேட்டா வீட்டுக்கு வரா. ஏன் சொல்லி நான் நடந்து வரேன். கிரவுண்ட்ல இறக்கி விட்டாங்களா? சரி வா வா. ஏன் அந்த இன்னொரு அக்கா வேன்ல வருவாள், அந்த அக்கா வெள்ளைய காலையில. சரி வா வா உள்ள வா. ஓகே சஞ்சனா வந்துட்டா. கிரவுண்டு வந்து அந்த சைடு. இதுவும் இந்த வீட்டில் இருக்கையில நம்ம இங்கேருந்தே மேலேருந்தே கீழே பார்த்துக்கலாம் சஞ்சனா வராளா வரலையா. வேன் வந்து காலையிலே வாசல்லே ஏற்றிட்டு போயிடுவாங்க. மேலே இருந்து அம்மா பார்க்குறதுக்கு ஈஸி தான், ஆனால் நான் தான் ஸ்டெப்ஸில் இருந்து ஏறி வர கஷ்டம். மூச்சு விட முடியாது. சரிம்மா பேக்கு வெயிட்டுமா. தண்ணி என்ன குடிச்சியாமா? சஞ்சனா வந்து கொஞ்சம் ஆள் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு போறப்ப தொலைச்சு வர நான் என்ன பண்றது. ஏன் சஞ்சனா வாட்டர் விட்ட கொண்டு வந்தியா? ஓகே எல்லா தண்ணியும் குடிச்சிட்டியா? நேற்று தான் சஞ்சனாவுக்கு வந்து புது வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினோம். ஃபர்ஸ்ட் வந்து 3/4 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொண்டு போனா பார்த்தேன். அப்படி நாளைக்கு ஆஃப்டேயா? நான் லீவ் போட்டுறியா ஸ்கூல் போறியா? நாளைக்கு ஸ்கூலுக்கே போயிடுறேன். போயிட்டே இருந்து அடி வாங்குறதுக்கு ஹோம்ஒர்க் எழுதுனா அவள் ஸ்கூலுக்கே போயிடுவா. எதுவும் என்னென்ன இன்கம்ப்ளீட்டட்? எதுவுமே இல்லையே. எல்லாம் முடிச்சிட்டேன். மிஸ் சைன் வாங்கிட்டியா? மிஸ்டேயா சைன் வாங்கல, கொஞ்சம் சைன் வாங்கல. எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான். நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு போ. ஒரு நாள் சாட்டர்டேயும் ஆஃப் டே கொடுத்திருந்தாங்களா, அப்பல எனக்கு அம்மா கலர் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க. அப்படிதானமா? அவளுக்கு இன்னும் எதுக்கு அன்யூனிஃபார்ம்னா, அன்யூனிஃபார்ம் வந்து அலௌடு கிடையாது இவங்க ஸ்கூல்ல. யூனிஃபார்ம் வந்து நியூ யூனிஃபார்ம் வந்து இன்னும் கொடுக்கல. அது வரைக்கும் அன்யூனிஃபார்ம் டெய்லி போட்டுட்டு போக முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் டெய்லி யூனிஃபார்ம் பழைய யூனிஃபார்மே போட்டு விடுறேன். ஏன் சஞ்சனா அப்படித்தானே? சரி இப்போ அம்மா முதல்ல வீட்டுக்கு போவீங்களா இல்லை இங்கனைக்குள்ளேயே கதையை முடிச்சுக்கிறீங்களா? யூனிஃபார்ம் கலர் சொன்னாங்க, ஆனா அது கேக்க நல்லா இல்ல. போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் தெரியல. நல்லா தான் இருக்கும். ரெட் வித் ப்ளூ. ரெட்டு வித்து ப்ளூவா? சரி போங்க வீட்டுக்கு போங்க. ஆமா அமேசான் கார்ட்ல இருந்து அரிய வகை மூலிகை எடுத்து உங்க அம்மா செஞ்சு வச்சிருக்கா. சர்ப்ரைஸ். ஏய் என்ன வந்ததுதாம்மா புக் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இல்லைங்க, என் மகளுக்கு யூடியூப் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துலயுமே 10 of 10 வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க, மேக்ஸ்ல 10 of 10, சயின்ஸ்ல 10 of 10, சோசியலையும் என் மகள் 10 of 10 தான். லேட்டா போனாடி அடிச்சு விட்டுட்டு ஒரு மார்க் போட்டிருக்காங்க. அவ எப்பவுமே எதை அடிச்சு விட்டு ஃபுல்லாவே லேட்டா எழுதிட்டு போனா எல்லாரும் கிளாஸ்ல முடிஞ்சு டிக் வாங்கியிருப்பாங்க. அப்ப ஒரு மார்க்கா? அப்படி போட மாட்டாங்க. அவங்க லேட் ஆயிருக்கும் கொண்டு போயிருப்பா. எல்லாரும் இவனுக்கு இல்ல, உனக்கு மட்டுமா சஞ்சனா? ஏன் லேட்டா எழுதிட்டு போற? மற்ற சப்ஜெக்ட்னா எப்படி எழுதியிருக்கானா, அதாவது ஆன்சர் மட்டும்தான் எழுதியிருப்பா. பட் இந்த சோசியல்ல மட்டும் எப்படின்னா அந்த சூஸ் எழுதி அந்த என்ன சொல்றது அந்த ஆன்சர் எழுதியிருக்கனாடி கண்டிப்பா அவளுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் ஏண்டி பாக்குறேன், நீ பேசு. அப்புறம் வந்து தமிழ்ல கம்மி மார்க், இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் இருந்தா? இங்கிலீஷ்ல 6 ஆ 9 ஆ? ஏன் சஞ்சனா? இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்ல 9 க்கு 10 இல்லம்மா, பிக் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். பிக் நம்பர் 10 out of 9. ஆமா, இங்கிலீஷ்ல வந்து என் மக வந்து ரொம்ப குட் கேர்ள். சூப்பரா 4th ஸ்டாண்டர்ட் போனதுல இருந்து சூப்பரா படிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, 4th இருந்து இல்ல, 3rd இருந்து நான் கொஞ்சம் நல்லா படிப்பேன். 3rd கூட கொஞ்சம் 10 out of 10 வாங்கிட்டேன்.
ஓகே இப்போ வந்து இவளுக்கு இந்த வீக் நடந்த யூடி டெஸ்ட், அதாவது மிட் டேர்முக்கு முன்னாடி நடக்கிற டெஸ்ட்ல வந்து இதை வந்து சூஸ் அப்புறம் வந்து 1 வேர்டு மட்டும் தான் தைச்சு வச்சிருக்காங்க, கொஸ்டின் ஆன்சர் வைக்கல. அதில் வந்து தமிழ்ல வந்து 6 மார்க் வாங்கியிருக்கா, இங்கிலீஷ்ல வந்து 9 மார்க் வாங்கியிருக்கா, அப்புறம் வந்து சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் 10 ஆஃப் 10 வாங்கியிருக்கா. அப்புறம் வந்து சோசியல் எல்லாமே ஃபுல் மார்க் தான், வந்து 10 ஆஃப் 10 தான். இந்த 1 கொஸ்டின் எல்லாமே கரெக்ட் தானே, எல்லாமே கரெக்ட். இதுலையும் 10 ஆஃப் 10 தான். இருந்தாலும் மிஸ் வந்து இந்த 4th மார்க் போட்டாங்க, என்னன்னு தெரியல. அது ஊருக்கு திங்கக்கிழமை நாளைக்கெல்லாம் ஸ்கூல் போயிட்டு இது எவ்வளோ மார்க்குன்னு கேட்டுட்டு வந்துரு, ஓகேவா? இதுதான் அவளுக்கு வந்து இன்டர்னல் மார்க் மாதிரி. அந்த கிளாஸ் பெஸ்ட் மார்க். ஏன் நீ இப்படி பார்க்குறீன்னு சரியா புரியல. பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் பண்ணி மார்க் வாங்கினா கூட இவ்வளோ பிரிட்ட போட மாட்டாங்க. எனக்கு ஏன் புள்ள வந்து இப்படி படிச்சிருக்கா, எனக்கு ஒன்னையும் தெரியும் மகளையும் தெரியும். என்ன மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போய் 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டு இருக்கா, நீ என்னமோ இது பண்ணிட்டு இருக்க. வாய் முடுங்க. இங்கே பாரு என் செல்லத்தை ஸ்கூல் கிளம்பிட்டாப்புல மறுபடியும். ஸ்கூல் கிளம்புற மாதிரி தெரியல, ஏதோ ராணுவத்துக்கு கிளம்புற மாதிரில இருக்கு. ஆண்டா அந்த அழுக்கு சாக்ஸ் அழுக்கு ஷூவை போட்டு நிக்கிறியே, உனக்கு தான் சாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை எடுத்து போட்டுக்கடா. உனக்கு சாக்ஸ் புது சாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பீரோல இருக்கு. சொல்லிட்டியா? சாக்ஸ் முடிஞ்சு. ஏன் நான் நாளைக்கு போட்டு போறியா சாக்ஸ் ஷூ போட்டு போறியா யூனிஃபார்முக்கு? போட்டு போய் நான் இதான் ஸ்கூல் இல்லையே. டிஸ்கோ டான்ஸ் டீத்துனே ஆறா. கீழே படுத்துக்கிட்டே ஆடுவாங்கல்ல. அப்போ வந்து என்ன மாதிரியே நான் வந்து எல்கேஜில வந்து நல்லா படிச்சு நான் நல்லா இருப்பேன். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறான். நல்லா படிச்சு நல்லா இருப்பானாம். இப்போ மட்டும் என்ன, இப்பவும் நல்லா தான் படிக்கிற சரியா? தமிழ் வந்து இன்னும் சரியா வந்து இவளுக்கு வந்து சென்டென்ஸை மேக் பண்ணி படிக்க தெரியல. அப்புறம் வந்து மற்ற சப்ஜெக்ட்னா ஓகே தான். ஏன் கொஞ்சம் மேக்ஸு சயின்ஸு சோசியல் தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் கூட ஓகே தான். ஓகேவா? மட்டும் கொஞ்சம் ஒழுங்கா படிச்சுக்கோ. சரி, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு உட்காரு. சஞ்சு ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் வந்து சோளம் மட்டும் தான் அவுச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா சேர்த்து கூழும் செஞ்சுட்டாங்க. கூழ் உளுந்து கஞ்சி. உளுந்து கஞ்சி. டேஸ்ட் ஓகேவா? சக்கரை போடுமா? போதும். சக்கரை வந்து கொஞ்சம் லைட்டா தான் போட்டிருப்பேன். சம்டைம் வந்து ரொம்ப திகட்டும்னு சொல்லிட்டு திங்கவே மாட்டான். பொங்கலா இருக்கட்டும் கேசரியா இருக்கட்டும் எந்த ஐட்டம் வச்சாலும் சக்கரை இவளுக்காகவே கம்மியா சேர்க்கிறது. ஏன்னா வாயில இருந்து நம்மளும் சொத்தப்படல கொஞ்சம். ஜிலேபி சாப்பிட்டு லட்டு சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு பூசுது. இப்பெல்லாம் ஜிலேபியா அவாய்ட் பண்ணிட்டேன். சரி, உங்களுக்கு சொல்ல வேணுமா? டேய் மைனே, சோளம் எப்படா இருக்கு? சூப்பரா இருக்குடா. அஞ்சனா சூப்பரா இருக்குடா. ஆனா எனக்கு குருவி சோளம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூழ் என்னப்பா எனக்கு எப்பவுமே நான் தர மாட்டேன் பாத்துக்கோ. கூழ் ஏற்கனவே குடிச்சேன். இங்க பாரு, நீ வெளில போய் மகளை கூட்டி வரும்போதே அதுக்கு நீ வேண்டி ஒரு அண்டா நிறைய கலக்கி வச்சு அண்டாவே நான் குடிக்க முடியுமா சொல்லு? நான் எடுத்து குடிச்சேன், உப்பு பத்தலை சக்கரை பத்தலை. ஓகே குடிச்சிட்டேன், சோளத்தை கொடு. சரி ஓகே, வேற என்ன? அப்புறம் அவ்வளவுதான். ஓகே, நீ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நாளைக்கு சஞ்சனா கிளாஸ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அவளுக்கு ஹோம்ஒர்க் தான் இருக்கு. அப்போ வந்து மிஸ் சொல்லி அனுப்பியிருக்காங்களா? உன்ட்ட வரையில மிஸ் என்ன சொன்னாங்க? அப்பூட்ட வந்து சொல்லி அனுப்பியிருக்காங்களாமா, வீட்டுல வந்து படிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்களாமா. அப்போ வீட்டுல படிக்கவே மாட்டீங்க, ரொம்ப குறும்பு பண்றான். அப்படித்தானே? படிச்சுன்னா அப்புறம் படிக்கிறேன்னு படிப்பியா? அம்மா ரைட் சொல்லித்தவா? சூடா இப்பதான் செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்க பாரு. ரைம்ஸ் படிப்பியா? எழுதி பழகுவியா? ஓகே, நாங்க படிக்க போறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிக்க போறோம்னு சொல்லிடு. ஓகே பை சொல்லுங்க. ஓகே, ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு ரெடி பண்றதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. பாய் பாய்.